புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 54ஆம் ஆண்டு விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் உள்ள புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரது திருவுருவச் சிலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி கழக கொடியினை ஏற்றி வைக்க உள்ளார். அதிமுக 54வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த தருணத்தில் 2026இல் கழகத்தின் பொற்கால நல்லாட்சி மலர்வதற்கு அயராது உழைப்போம் என தொண்டர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் மடல். புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மாவின் பொற்கால ஆட்சியை மீண்டும் மலரச் செய்திட இந்த இனிய நன்னாளில் அனைவரும் உளமாற உறுதியேற்போம் எனவும் கழக உடன்பிறப்புகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இதயபூர்வமான வாழ்த்துகள். நமது தோட்டத்தில் களைகள் நீங்கி பயிர்கள் செழித்து வளர்ந்திருக்கிறது. பொன்னான வசந்த காலம் கண்ணெதிரே தெரிகிறது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. 2026இல் கழகத்தின் ஆட்சி அமைவதை எத்தனை சக்திகள் ஒன்று கூடி வந்தாலும் கழகத்தின் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். கழக உடன்பிறப்புகள் உயர்வுக்காகவும் கழகத்தின் வெற்றிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் என்னையே அர்ப்பணித்து உழைத்து வருகிறேன் என கழக பொதுச் செயலாளர் மடல். தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் விரோத ஆட்சியை குடும்ப ஆட்சியை விரட்டுவோம் எனவும் சட்டம் ஒழுங்கை சீர்குலையச் செய்துள்ள விடியாதிமுகவின் ஸ்டாலின் மாடல் ஃபெயிலியர் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவோம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சட்டப்பேரவைக் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மத்திய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி வரி நிலுவைத் தொகையை விடுவிக்க நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் குரல் கொடுக்காததால் தான் தமிழகம் கடன் சுமையில் சிக்கி தவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. 2024-25ஆம் ஆண்டுகளில் 1,25,000 கோடி கூடுதல் வருவாய் இருந்தாலும் கூட தமிழகத்துக்கு கடன் சுமை அதிகரித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் வேதனை.
மக்களை வதைக்கும் விடியா திமுக அரசை வீழ்த்துவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரைத்துள்ளார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம். இனி தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். காவிரி நதிநீர் விவகாரம், 100 நாள் வேலை திட்டத்தில் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட விவகாரத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து உரிமையை பெற்ற கட்சி அதிமுக என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். தமிழக அரசு போட்டுள்ள புதிய ஒப்பந்தங்களில் 77% நிறைவேற்றப்பட்டிருந்தால் 25 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டும் என்றும், அப்படி வேலைவாய்ப்புகள் கிடைத்திருக்கிறதா என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் தர வேண்டும் என சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி வலியுறுத்தல். நடப்பாண்டின் கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசிய அவர், கடந்த 22 மாதங்களுக்கும் சேர்த்து 1000 ரூபாயை வழங்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். தனியார் கல்லூரிகள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களாக மாற்ற முயற்சிக்கும் ஸ்டாலின் அரசுக்கு ஆசிரியர் சங்கங்கள் கடும் கண்டனம். அரசின் 69% இடஒதுக்கீடு பாதிக்கப்படுவதுடன் கட்டணங்கள் உயர்ந்து கல்வி வியாபாரமாகும் என கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் கல்வியாளர்கள், கல்வியை வணிகமயமாக்கும் நோக்குடன் கொண்டுவரப்படும் இந்த சட்ட திருத்தம் ஏழை மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என குற்றச்சாட்டு. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சிவகங்கையில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் பெரியகுளத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். புனேவில் இருந்து ரயில் மூலம் போதை மாத்திரைகளை கடத்தி வந்து கோவை கரும்புக்கடை பகுதியில் விற்பனை செய்த நபர் பிடிபட்டார். பிடிபட்ட நபரிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் சிக்கிய நிலையில், திறனற்ற திமுக ஆட்சியில் வெளிமாநிலங்களில் இருந்து போதைப் பொருட்களை கடத்தி வருவது தொடர்கதையாகி இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே குருசடியில் முன்விரோதம் காரணமாக மது போதையில் கட்டுமான தொழிலாளியை கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞர் தப்பி ஓட்டம். திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு குற்ற சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த முள்ளிக்குளத்தூரில் கொலை செய்யப்பட்ட இளைஞர் உடல் வீட்டு கழிவறையில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்பு. தீயசக்தி திமுக ஆட்சியில் நாளொரு கொலையும் பொழுதொரு குற்ற சம்பவங்களும் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ரயில் நிலைய தண்டவாளத்தில் குழந்தையின் உடல் சடலமாக கிடந்ததால் பரபரப்பு. கடந்த அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தாத திமுக ஆட்சியில் சிசு உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூரில் உயர் ரக இருசக்கர வாகனத்தை வைத்திருந்ததற்காக 21 வயது பட்டியல் இன இளைஞர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் 6 பேர் கொண்ட கும்பல் சிக்கினர். சாதி மோதல் இல்லாத ஆட்சி என ஸ்டாலின் தம்பட்டம் அடிக்கும் நிலையில் பட்டியல் இன இளைஞரை பைக் ஓட்டக்கூடாது என தாக்குவது கண்ணுக்கு தெரியவில்லையா என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரியில் திமுக நகர்மன்ற தலைவர் ஃபரிதா நவாபை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர ஆவணம் செய்ய வேண்டும் என திமுக, அதிமுக உள்ளிட்ட கவுன்சிலர்கள் நகராட்சி ஆணையரிடம் மனு. திறனற்ற திமுகவினருக்கு இடையே நிலவும் கோஷ்டி பூசல், கமிஷன் பிரிப்பதில் தகராறு காரணமாக திமுக நகர்மன்ற தலைவருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே போர்க்கொடி தூக்குவதாக மக்கள் விமர்சனம்.
விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே அரசு மாணவியர் விடுதியின் நுழைவு வாயிலில் உள்ள சிமெண்ட் ஸ்லாப் பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் அரசு மாணவியர் விடுதியில் முறையாக மராமத்து பணிகள் மேற்கொள்ளாததால் கட்டிடம் பெயர்ந்து விழும் சம்பவங்கள் தொடர்கதையாகி இருப்பதாக பொதுமக்கள் புகார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் ஏர்கன்னை காட்டி பணம் கேட்டு மிரட்டிய இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரசு அலுவலகங்களில் தீபாவளி வசூல் வேட்டை நடத்தி அதிகாரிகளிடமிருந்து 37,74,000 ரூபாய் கைப்பற்றிய லஞ்ச ஒழிப்புத்துறை. கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் என்பதையே தாரக மந்திரமாக கொண்ட திமுக ஆட்சியில் தீபாவளியின் போது மட்டும் கண் துடைப்பாக சோதனை செய்வதை விட்டுவிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை முறையாக செயல்பட்டால் தமிழகத்தின் கடனையே அடைக்கலாம் என பொதுமக்கள் காட்டமாக விமர்சனம். நெல்லை பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத 2,94,000 ரூபாய் சிக்கியது. கமிஷன் மாடல் திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் வேலூர் மாவட்டம் சேனூர் சியோன் நகர் பகுதியில் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் சாலை மழைநீரில் மூழ்கியதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் நோயாளிகள் கடும் அவதி. நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதால் பராமரிப்பு இன்றி கிடக்கும் சாலையை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சீரமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பேருந்தை இயக்கிக் கொண்டிருந்த போதே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை சாமர்த்தியமாக இயக்கி ஓரமாக நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. தமிழக பட்ஜெட்டுக்கு 7 மாதங்களில் 2,915 கோடி துணை மதிப்பீடு சமர்ப்பித்துள்ளது விடியா அரசின் நிதி திட்டமிடல் தோல்வியை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளதாக நிபுணர்கள் சாடல். பல்வேறு திட்டங்களுக்கு மறுவழங்கும் நிதி ஒதுக்கீடுகள் செய்துள்ளது ஸ்டாலின் அரசின் தவறான கணக்கியல் நடைமுறையை பட்டவர்த்தனமாக்கியுள்ளதாகவும் ஆட்சிக்கு வந்தபோது அமைத்த பொருளாதார நிபுணர் குழு என்ன செய்கிறது என்றும் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மோட்டாம்பட்டி கிராமத்தில் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தாததால் கழிவுநீர் குடிநீருடன் கலந்து உடல் உபாதை ஏற்படும் அபாயம் இருப்பதாக மக்கள் அச்சம். பலமுறை மனு அளித்தும் துளியும் நடவடிக்கை எடுக்காத திமுக ஊராட்சி மன்ற தலைவரும் மாவட்ட நிர்வாகமும் இருந்து என்ன பயன் என கிராம மக்கள் சரமாரி கேள்வி. ஒரு நாளாச்சும் இந்த மோட்டார் வந்த என்ன ஏது மக்கள் ஒரு நாள் குறை கிடையாது. வயசும் சரி தலைவரும் சரி தண்ணி வருதா கரண்ட் இருக்கா மக்கள் எப்படி வசிக்கிறாங்க தண்ணி கொசு கட்டுதா ஒரு வார்த்தை கேட்டு கிடையாதுங்க. நான் பல முறை மனு கொடுத்துட்டேன். நான் இதோட மனு கொடுத்த 5 முறை மனு கொடுக்குறேன். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பேரணாம்பட்டு பகுதியில் பெய்த மழையால் சாலையில் குளம் போல் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. சாலையில் தேங்கிய மழைநீரில் சிக்கி பழுதான ஆட்டோவை பள்ளிச் சிறுவர்கள் தள்ளிச் சென்ற நிலையில் திறனற்ற திமுக அரசு மழைநீரை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள சேந்தமரம் வீரசிகாமணி சாலையில் கார் மற்றும் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 2 உயிரிழப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினரின் அலட்சியத்தால் போக்குவரத்து விதிகளை வாகன ஓட்டிகள் முறையாக பின்பற்றாததால் அடிக்கடி வாகன விபத்துகள் நிகழ்ந்து உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறனற்ற ஆட்சியால் ஒரு நாள் பெய்த மழைக்கே வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நெல்லை மாநகரம். சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா அறிவிப்பு. தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய 7 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். 7 மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 17 மாவட்டங்களுக்கு மற்றும் புதுச்சேரி, காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது.
எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை பார்த்தீங்கன்னா தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி இன்று 16ஆம் தேதி. திருவாரூர் மாவட்டம் மணக்கால் பகுதியில் விவசாய கடன் தொகையை வழங்காமல் விவசாயிகளை கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவதாக விவசாயிகள் வேதனை. செக்ரட்டரி சீல் பண்ணியிருக்காரு, நானும் எடுத்துட்டு வந்து நிக்கிறேன். அந்த மேனேஜர் வந்து உங்களுக்கு பணம் ஏறல, ஸ்ட்ரைக்கா போயிட்டு நாங்க ஏற்றி விடுற போது ஒரு பொறுப்பற்ற செயலா அவர் பேசுறது விவசாய மத்தியில ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. மாவட்ட நிர்வாகம் இதே மாதிரி அலைக்கழிக்க கூடாது. நாங்க கட்டின பணம் எங்க சேர் பணம் சிக்கன சேமிப்பால தான் எங்களுக்கு இந்த சொசைட்டியே இயங்குதுங்கிறத அதிகாரி கவனத்துல கொள்ளணும். திருவாரூர் மாவட்டத்தில் 1000 ஏக்கர் இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கடும் பாதிப்பு. விவசாயிகள் நலனில் சிறிதும் அக்கறையற்ற விடிய அரசு குடிமராமத்து செய்ய தவறியதால் கிளை வாய்க்கால்கள் தூர்ந்து போய் மழைநீர் வடிய வழியின்றி பயிர்கள் நாசமடைந்துள்ளதாக விவசாயிகள் கண்ணீர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர் பணியில் இல்லை எனவும் உரிய சிகிச்சை அளிக்கப்படாமல் அவதிக்கு ஆளானதாகவும் நோயாளிகள் வேதனை. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களின் பற்றாக்குறையையும் உபகரண குறைபாட்டையும் கண்டு கொள்ளாத சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு எந்த விளம்பர போட்டோ ஷூட்டில் போஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார் என பொதுமக்கள் ஆவேசம். தூத்துக்குடியில் பெய்த மழையால் மாவட்ட விளையாட்டு அரங்க மைதானத்தில் குளம் போல தேங்கி நின்ற மழைநீர். நிர்வாக திறனற்ற திமுக அரசு முறையாக மழைநீர் வடிகால் வாய்களை பராமரிக்காததால் சிறிய மழை பெய்தாலே வெள்ளக்காடாக காட்சியளிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் மதிக்கரட்டி கிராமத்திற்கு 2 மாதங்களுக்கு மேலாக அரசு பேருந்து இயக்கப்படாததை கண்டித்து படுகர் இன மக்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விளம்பர ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் மற்றும் உதகை அரசு போக்குவரத்து கழகத்துக்கும் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் படுகர் இன மக்கள் ஆத்திரம். போராட்டம் பண்ணிருக்க முடியுங்களா? நீங்க சொல்லுங்க. இத்தனை பொம்பளைங்க இந்த மலையில் நின்றுட்டு எத்தனை பேர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, எத்தனை பேர் வயசானவங்க. 20 வீடுக்கு பஸ், 600 வீடுக்கு பஸ் இல்ல. சிரிப்பாங்க, ஊரே சிரிக்கும். கேவலம் டெல்லி வரைக்கும் சிரிக்கும். விசிகாவினரால் அதிமுக வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்டதை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை நீதிமன்ற வாயிலில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். விடிய அரசின் முதலமைச்சர் பதவி விலக வலியுறுத்தியும் அராஜகத்தில் ஈடுபட்ட விசிகாவினரை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் முழக்கம். யார் துறை இது? போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ யார் துறையில் இருக்கு? யார் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது? முதலமைச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த முதலமைச்சர் ஏன் இதில் ஒரு நடவடிக்கை எடுக்கலை? அப்போ ஒன்றுமே நடவடிக்கை எடுக்காத ஒரு பொம்மை முதல்வராக தமிழகத்தில் உட்காந்துக்கிட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கார். உடனே அவர் பதவி விலகணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வச்சுக்கிறோம். தீபாவளியை கொண்டாட திருப்பூரில் இருந்து சொந்த ஊருக்கு புறப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் ரயில்களில் இருக்க இடம் இன்றி அலைமோதிய கூட்டம். புதுக்கோட்டையிலிருந்து கிளம்பாக்கம் நோக்கி வந்த அரசு பேருந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானதில் 5 பேர் காயம். வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சுற்றுச்சுவரில் மோதி விபத்திற்குள்ளான நிலையில் அரசு பேருந்துகள் போதிய பராமரிப்பில்லாமல் இயக்கப்படுவதே தொடர் விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் கழுதூர் கிராமத்தை சேர்ந்த 4 பெண்கள் மின்னல் தாக்கி உயிரிழந்த சோகம். மக்காச்சோள வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது 4 பேரும் மின்னல் தாக்கி உயிரிழந்த சம்பவத்தால் கிராம மக்கள் அதிர்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் தீபாவளியை முன்னிட்டு நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் ஒரே நாளில் 5 கோடி ரூபாய் வரை ஆடு மற்றும் கோழிகள் விற்பனை. 10 கிலோ எடையுள்ள ஆடு 8500 ரூபாய் வரையும், நாட்டுக்கோழி கிலோ 450 ரூபாய் வரையும் விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம், சின்னசேலம், தியாகதுர்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் காலிறுதிக்கு முன்னேறியது சாத்விக் சிராக் ஜோடி. தைவானின் யாங்போஹன் ஜங்ஹூ லீ ஜோடியை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேற்றம். காட்டுத் தீயினால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்று.
இந்தியாவில் 2024-2025 ஆண்டில் காட்டுத்தீயினால் 1.5 கோடி மக்கள் பாதிப்பு. கிழக்கு ஆங்கிலிய பல்கலைக்கழகம், இங்கிலாந்து வானிலை ஆய்வு மையம் மற்றும் பிற நிறுவனங்கள் இணைந்து நடத்திய பகுப்பாய்வில் தகவல். நாடு முழுவதும் நவம்பர் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மக்கள் தொகை மாதிரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் மாதிரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவாளர் அறிவிப்பு. இந்தியாவில் நடக்கும் ஆன்லைன் பண பரிமாற்றங்களில் 85% பரிமாற்றங்கள் UPI மூலம் நடப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவிப்பு. ஒவ்வொரு மாதமும் UPI-ஐ பயன்படுத்தி சுமார் 2000 கோடி பரிமாற்றங்கள் நடப்பதாகவும் தகவல். தீபாவளி பண்டிகையை கடற்படையினருடன் கொண்டாட பிரதமர் மோடி முடிவு. 2024ஆம் ஆண்டில் குஜராத்தின் சர் கிரீக்கில் உள்ள பாதுகாப்பு படையினருடன் தீபாவளி கொண்டாடிய பிரதமர் இந்த ஆண்டு கோவாவில் உள்ள இந்திய கடற்படையினருடன் கொண்டாட உள்ளார். சர்வதேச அளவில் பல்வேறு துறைகளிலும் AI பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அமேசான் நிறுவனத்தில் HR பிரிவில் பணியாற்றுவோரில் 15% ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடிவு. பணி நீக்கம் மூலம் 10,000 ஊழியர்கள் வரை பாதிக்கப்படலாம் என தகவல். ஹமாஸ் தனது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினால் மீண்டும் ராணுவ நடவடிக்கை எடுக்க இஸ்ரேலை அனுமதிப்பது குறித்து பரிசீலிப்பேர் என ட்ரம்ப் தெரிவிப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. ஏமனின் ஹவுத்தி கிளர்ச்சிப் படையின் தலைவர்களை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் ஹவுத்திகளின் தலைமை தளபதி கொல்லப்பட்டதாக தகவல். ஹவுத்தி கிளர்ச்சிப் படையின் முக்கிய தலைவர்களை குறிவைத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் படுகாயமடைந்த ஹவுத்திகளின் தலைமை தளபதி முகமது அப்துல் கரீம் அல் கமாரி உயிரிழந்ததாக அதிகாரிகள் அறிவிப்பு. ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை. யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இன்று ட்ரம்பை நேரில் சந்திக்க உள்ள நிலையில் புட்டினுடன் நீண்ட நேரம் உரையாடல் நடைபெற்றதாகவும் விவரங்கள் விரைவில் தெரிவிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத் சென்ற தனி விமானம் அவசரமாக லண்டனில் தரையிறக்கம். பெல்ஜியத்திலிருந்து அமெரிக்கா சென்று கொண்டிருந்த போது விமானத்தின் ஜன்னலில் திடீரென விரிசல் ஏற்பட்டதால் தரையிறக்கம். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை தொடர். இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட 20 அணிகள் தகுதி பெற்றுள்ளதாக ICC அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஃபோர்ப்ஸ் வெளியிட்டுள்ள அதிக ஊதியம் பெறும் கால்பந்து வீரர்கள் பட்டியலில் 40 வயதான போர்ச்சுகல் வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மீண்டும் முதலிடம். கடந்த 10 ஆண்டுகளில் 6வது முறையாக முதலிடம் பிடித்து ரொனால்டோ சாதனை. ப்ரோ கபடி லீக் தொடரில் 8வது வெற்றியை பதிவு செய்தது மும்பா அணி. டெல்லியில் நடைபெற்ற தெலுங்கு டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 33-26 என்ற புள்ளிக்கணக்கில் மும்பா அணி வெற்றி. மகளிர் உலகக்கோப்பை தொடரில் வங்கதேசத்தை வீழ்த்தி முதல் அணியாக அரையிறுதிக்கு முன்னேறிய ஆஸ்திரேலியா. நடப்பு தொடரில் 5 போட்டிகளில் விளையாடி 4இல் வெற்றி பெற்றுள்ள ஆஸ்திரேலிய அணி 9 புள்ளிகள் பெற்ற நிலையில் அரையிறுதிக்கு தகுதி பெற்று அசத்தல். ப்ரோ கபடி தொடரின் லீக் போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்திய பாட்னா. ஆட்டம் சமனில் முடிந்த நிலையில் டை பிரேக்கர் முறையில் பெங்களூரு அணியை வீழ்த்தி வெற்றி. கவுஹாத்தியில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீராங்கனைகள் காலிறுதிக்கு தகுதி. தன்வி சர்மா மற்றும் உன்னதி ஹூடா ஆகிய இருவரும் காலிறுதிக்கு தகுதி பெற்று அசத்தல். தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு ட்ரெய்லரை வெளியிட்ட காந்தாரா படக்குழு. முந்தைய ட்ரெய்லர்களில் இல்லாத புதிய காட்சிகள் இந்த ட்ரெய்லரில் இடம்பெற்றுள்ளன. கன்னிமாடம் உட்பட சில படங்களில் நடித்துள்ள ஸ்ரீராம் கார்த்திக்கின் மெசஞ்சர் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. ரமேஷ் இலங்காமணி இயக்கியுள்ள இந்த படம் வரும் 31ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. நடிகர் ரியோ நடித்துள்ள ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. ஆண் பாவம் பொல்லாதது படம் வருகிற 31ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவிப்பு. அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமாக்கும் சட்ட திருத்தத்துக்கு ஆசிரியர் அமைப்புகள் கடும் எதிர்ப்பு. சமூக நீதி, வேலை பாதுகாப்பு, இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் என எச்சரித்துள்ள ஆசிரியர் சங்கங்கள் தேசிய கல்விக் கொள்கை மாற்றத்துடன் இந்த நடவடிக்கை ஒத்துப்போவதாகவும் விமர்சனம்.